ஏமனில் உள்ள எண்ணெய் துறைமுக பகுதியை குறிவைத்து அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. ராஸ் ஐசா துறைமுகத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சிக்கி 38 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக ஹவுதி கிளர்ச்சி படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 102 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஹவுதிகள் கூறியுள்ளனர். அமெரிக்க படைகளின் தாக்குதலில் வாகனங்களும் எண்ணெய் டேங்கர் லாரிகளும் தீப்பற்றி எரிந்த நிலையில் இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான எரிபொருட்கள் வீணாகி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் ஆதரவுடன் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் மீது அமெரிக்கா ஒரு மாதமாகவே தாக்குதல் நடத்தி வருகிறது. செங்கடல் பகுதியில் சரக்கு கப்பல்கள் போக்குவரத்துக்கு ஹவுதிகள் ஆபத்து விளைவிப்பதாக கூறி இத்தாக்குதல்கள் நடந்து வருகின்றன. அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஃபெரிக் அருங்காட்சியகம் 5 ஆண்டு சீரமைப்பு பணிகளுக்கு பின்பு பார்வையாளர்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. 90 ஆண்டுகால வரலாறு கொண்ட இந்த அருங்காட்சியகம் $22 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பல புதிய பொருட்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஓவியங்கள், கலை பொருட்கள் என கவனத்தை கவர்வதாக இந்த அருங்காட்சியகம் உள்ளது. ஹென்றி கிளே ஃபெரிக் என்பவர் தனது தனிப்பட்ட விருப்பத்திற்காக சேகரித்த கலை பொருட்களை கொண்டு அவரது வீடு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு விட்டது. உலகின் பிரம்மாண்டமான சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் ஒன்றான கேன்டன் கண்காட்சி சீனாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிநவீன தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வீட்டு உபயோக தொழிற்சாலை, அலுவலக பயன்பாட்டு பொருட்கள் இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக AI தொழில்நுட்பத்தில் செயல்படும் பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்க்கின்றன. சீனாவைச் சேர்ந்த 5100 நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. சீனாவின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வலிமையை உலகுக்கு பறைசாற்றும் விதமாக இக்கண்காட்சி பார்க்கப்படுகிறது. கண்காட்சியின் முதல் 3 நாட்களில் 216 நாடுகளில் இருந்து 1,10,000 பேர் கண்காட்சிக்கு வந்துள்ளதாக இதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டுள்ள ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரைகள் 99% பலன் தருவதாக பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. கொலம்பியா பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள YCT529 என்கிற மாத்திரை விந்தணுக்கள் உற்பத்தியை தடுப்பது மூலம் கருத்தடையை உறுதிப்படுத்துகிறதாக நேச்சர் இதழியல் வெளியான ஆய்வுக் கட்டுரையிலிருந்து கூறப்பட்டுள்ளது. எலிகளுக்கு இம்மாத்திரையை கொடுத்தலில் 6 வாரங்களுக்கு அவற்றின் விந்தணு உற்பத்தி தடைபட்டதாக கூறப்பட்டுள்ளது. குரங்குகளில் 10 முதல் 15 வாரங்களுக்கு விந்தணு உற்பத்தி தடைபட்டதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் உலகின் சிறந்த மருத்துவமனைகளில் இந்தியாவிலிருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் இடம்பெற்றுள்ளது. நியூஸ்வீக் மற்றும் ஸ்டாட்டிஸ்டா அமைப்புகள் இணைந்து 30 நாடுகளில் உள்ள 2400 மருத்துவமனைகளை ஆய்வு செய்து அவற்றில் சிறந்தனவற்றை பட்டியலிட்டுள்ளது. அதில் இந்தியாவிலிருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை 97வது இடத்தை பிடித்துள்ளது. டெல்லி அருகே குருகிராமில் உள்ள மென்டாண்டா 146வது இடத்திலும், சண்டிகரில் உள்ள PGMER மருத்துவமனை 228வது இடத்திலும் உள்ளன. பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் ஆகிய நூல்கள் யுனெஸ்கோவின் உலகின் நினைவக பதிவேட்டில் இடம்பெற்றுள்ளன. ஐநாவில் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ 74 ஆவணங்களை பாதுகாக்க வேண்டிய நூல்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது. இதில் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையும் பரத முனிவர் இயற்றிய நாட்டிய சாஸ்திரமும் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து யுனெஸ்கோ பாதுகாத்து வரும் ஆவணங்கள் பட்டியலில் 570ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமிதம் கொள்ளத்தக்க தருணம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய கலாச்சாரம் பண்பாட்டிற்கு உலகளவிலான அங்கீகாரமாக இதை பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இந்திய மாணவர்களுக்கு விசா ரத்து செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் படிக்கும் 327 மாணவர்களுக்கு விசா ரத்து செய்யப்பட்டதில் அதில் பாதி பேர் இந்தியர்கள் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. விசா ரத்தின் பின்னணி என்ன என்று தெரியவில்லை என்றும், ஆனால் இவ்விவகாரத்தில் அமெரிக்க அரசிடம் வெளியுறவு அமைச்சகம் பேச வேண்டும் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
மகாராஷ்டிராவில் அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து மராத்தி, ஆங்கிலத்தோடு ஹிந்தியும் கற்பிக்கப்பட உள்ளது. முன்னதாக பேசிய மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், தேசிய அளவில் பொதுவான தகவல் தொடர்பு மொழியாக ஹிந்தியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் மாநிலத்தில் மராத்தி மொழியை வளர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவர் கருணாகர் ரெட்டி மீது ஆந்திர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேவஸ்தானம் நடத்தி வரும் பசு பராமரிப்பு மையங்கள் முறையாக செயல்படவில்லை என்றும், அவர்கள் காட்டிய அலட்சியத்தால் சுமார் 100 பசுகள் இறந்துவிட்டதாகவும் கருணாகர் ரெட்டி குற்றம் சாட்டியிருந்தார். இது ஆந்திராவில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் இது தொடர்பான போராட்டங்களை முன்னெடுத்தது. இந்நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி அளித்த புகாரில் கருணாகர் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கருணாகர் ரெட்டி பொய்யான தகவல்களை கூறி பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்துவதாக அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. நெய்வேலியில் உள்ள நீர்நிலைகளில் மெர்க்குரி அளவு அனுமதிக்கப்பட்டதை விடவும் 115 மடங்கு அதிகம் காணப்படுவதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. என்எல்சி அனல்மின் நிலையம், நிலக்கரி சுரங்கம் அமைந்திருக்கும் பகுதியை சுற்றிய நிலத்தடி நீர் மற்றும் குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளில் பெறப்பட்ட மாதிரிகளை சோதித்த போது அனுமதிக்கப்பட்ட அளவை விடவும் பெருமளவில் மெர்க்குரி இருப்பது உறுதியாகியுள்ளது. இது தவிர நிக்கல், லெட், காட்மியம் உள்ளிட்டவையும் வரையறுக்கப்பட்ட அளவை விடவும் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் தெருநாய்கள் கடித்து பலரும் பாதிக்கப்பட்டு வரும் செய்திகள் வெளியாகிக் கொண்டே இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்த வண்ணம் உள்ளது. அவ்வாறுதான் தஞ்சை மாவட்டம் திருவையாறு நகர்ப்பகுதியில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையில் நடந்து செல்பவர்களை தெருநாய்கள் துரத்தி வருவதாக தெரிவிக்கும் பொதுமக்கள், அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்பு அவற்றை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். சுபான்ஷு சுக்லா என்ற இந்தியர் வரும் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கும் நிலையில் அதற்கான பயிற்சிகள் அவருக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய பல வகையான உணவுகளை அவருக்கு கொடுத்து அதில் பிடித்தவற்றை கேட்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டது. இதைக் கொண்டு அவருக்கு பிடித்த, அதே நேரம் விண்வெளியில் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் முன்கூட்டியே தயாரித்து விண்கலம் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் விண்வெளி நிலையத்திற்கு சென்று 14 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெறவுள்ளார். மகாராஷ்டிராவில் அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து மராத்தி, ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் கற்பிக்கப்பட உள்ளது. முன்னதாக பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், தேசிய அளவில் பொதுவான தகவல் தொடர்பு மொழியாக ஹிந்தியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் மாநிலத்தில் மராத்தி மொழியை வளர்க்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். அமெரிக்காவில் இந்திய மாணவர்களுக்கு விசா ரத்து செய்யப்படுவது அதிகரித்திருப்பதாகவும், இவ்விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பயிலும் 327 மாணவர்களுக்கு விசா ரத்து செய்யப்பட்டதில் அதில் பாதி பேர் இந்தியர்கள் என்று காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. விசா ரத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து தெரியவில்லை என்றும், ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அரசிடம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேச வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஆண்டில் உலகின் சிறந்த மருத்துவமனைகளில் இந்தியாவிலிருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது. நியூஸ் வீக் மற்றும் ஸ்டாட்டிஸ்டா அமைப்புகள் இணைந்து 30 நாடுகளில் உள்ள 2400 மருத்துவமனைகளை ஆராய்ந்து அவற்றில் சிறந்தவற்றை பட்டியலிட்டிருக்கிறது. அதில் இந்தியாவிலிருந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை 97வது இடத்தை பிடித்துள்ளது. டெல்லி அருகே குருகிராமில் உள்ள மெட்டாண்டா 146வது இடத்திலும், சண்டிகரில் உள்ள பிஜிமர் மருத்துவமனை 228வது இடத்திலும் உள்ளன. கர்நாடக மாநிலத்தில் சிஇடி பொது நுழைவுத் தேர்வு அறைக்குள் நுழைவதற்கு முன்பு மாணவர்கள் சிலர் அணிந்திருந்த பூநூலை அகற்றச் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமணர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவமோகாவில் உள்ள தனியார் கல்லூரியில் தொழில்முறை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கான விதிமுறைகளில் பிராமண ஆண்கள் அணியும் பூநூல் குறித்து எதுவும் கூறப்படவில்லை. இதனையடுத்து தேர்வெழுத வந்திருந்த மாணவர்கள் இருவர்
அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர் அறிவுறுத்தியதால் பூநூலை கழற்றிவிட்டு தேர்வெழுதச் சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் எம்எல்ஏ KP பிரசன்னகுமார், பாஜகவை சேர்ந்த தத்தாத்ரி போன்ற அரசியல் கட்சி தலைவர்களின் தலைமையில் பிராமணர்கள் கல்லூரி நுழைவாயிலில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன தலைவர் எலான் மஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எலான் மஸ்குடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும், வாஷிங்டனில் அவருடனான சந்திப்பின் போது பேசப்பட்ட விஷயங்கள் குறித்தும் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், இந்த துறைகளில் அமெரிக்காவுடனான கூட்டணியை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் நடப்பாண்டில் 20,000 பேரை பணிக்கு அமர்த்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. சமீப காலமாகவே இந்நிறுவனம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக சர்ச்சை எழுந்து வருகிறது. தற்போது கூட 240க்கும் மேற்பட்ட பயிற்சி நிலை ஊழியர்கள் நிறுவனத்தில் உள்ள மதிப்பாய்வு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்று கூறி பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதே நேரம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகத்தில் நிச்சயமற்ற தன்மை நிலவி வரும் நிலையிலும் 20,000 பேரை பணிக்கு எடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 15,000 பேரை பணிக்கு அமர்த்தியிருந்தது கவனிக்கத்தக்கது. இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தியின் 17 மாதங்களே ஆன பேரன் 3,30,00,000 ரூபாயை அந்நிறுவனத்திடமிருந்து டிவிடெண்டாக பெற இருக்கிறார். நாராயணமூர்த்தி 2024ஆம் ஆண்டில் தனது பேரன் ஏகாக்ரா ரோஹன் மூர்த்திக்கு 240 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பங்குகளை வழங்கினார். இந்நிலையில் அந்நிறுவனத்திடமிருந்து ஏகாக்ரா ரோஹன் மூர்த்தி மார்ச் மாதத்துடன் முடிந்த காலாண்டிற்காக 3,30,00,000 ரூபாயை டிவிடெண்டாக பெறவுள்ளார். ரோஹன் மூர்த்திக்கு இன்ஃபோசிஸ் நிறுவனம் இதுவரை 10,65,00,000 ரூபாயை டிவிடெண்டாக வழங்கியிருக்கிறது. முன்னதாக நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஒரு பங்கிற்கு 22 ரூபாய் டிவிடெண்ட் வழங்கப்படும் என்று அறிவித்தது. நடப்பு நிதியாண்டின் மாநிலங்களின் வருவாய் வளர்ச்சி கடந்த நிதியாண்டை விட குறைய வாய்ப்பிருப்பதாக ICICI வங்கியின் ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 15 மாநிலங்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டை ஆய்வு செய்து இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநிலங்களில் வரி அல்லாத வருவாய் வளர்ச்சி குறையக்கூடும் என்றும் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்கும் நிதியும் குறைய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த மாநிலங்களில் வருவாய் 12% வளர்ச்சியடைந்து 59 லட்சம் கோடி ரூபாயாக இருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 2024-25ஆம் ஆண்டில் வருவாய் வளர்ச்சி 16% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் நிறுவனம் 4வது காலாண்டில் 316 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவித்திருக்கிறது. நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ள ஜியோ பைனான்சியல் நிகர லாபம் 1.8% மட்டுமே அதிகரித்திருப்பதாகவும் கூறியுள்ளது. அதே நேரம் 2024-25ஆம் நிதியாண்டில் வரிக்கு பிந்தைய லாபம் 1,612 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. தங்களின் பங்குதாரர்களுக்கு ஒரு பங்கிற்கு 50 காசுகள் டிவிடெண்ட் வழங்க இருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் காலே மாவட்டத்தில் பள்ளிக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச் சூடு தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இதில் காயமடைந்த லக்ஷான் மதுஷங்கா என்ற 28 வயதான இளைஞர் அருகே உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 பேரும் தாக்குதலுக்கு பின் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலகின் பிரம்மாண்டமான சர்வதேச வர்த்தக கண்காட்சிகளில் ஒன்றான கேண்டன் கண்காட்சி சீனாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீட்டு உபயோக, தொழிற்சாலை, அலுவலக பயன்பாட்டு பொருட்கள் இக்கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக AI தொழில்நுட்பத்தில் செயல்படும் பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்கின்றன. சீனாவை சேர்ந்த 5,100 நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. சீனாவின் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப வலிமையை உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக இக்கண்காட்சி பார்க்கப்படுகிறது. கண்காட்சியின் முதல் 3 நாட்களில் 216 நாடுகளில் இருந்து 1,10,000 பேர் கண்காட்சிக்கு வந்துள்ளதாக இதன் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்.
மகாராஷ்டிரா பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற மாநில அரசின் அறிவிப்புக்கு நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், தாங்கள் இந்துக்களை தவிர ஹிந்தி மொழியை பேசுபவர்கள் இல்லை என்றார். தேர்தல் வெற்றிக்காக மராத்தியர்கள் மராத்தி அல்லாதவர்களிடையே அரசு மோதலை உருவாக்குவதாகவும் ராஜ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு அன்றைய தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன் உள்துறை அமைச்சராக விரும்பியதாக காந்தியின் பேரன் கோபாலகிருஷ்ணன் காந்தி தன்னுடைய புதிய நூலில் தெரிவித்திருக்கிறார். கோபாலகிருஷ்ண காந்தி எழுதியுள்ள தி அன்டையிங் லைட் எ பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா என்ற நூல் அண்மையில் வெளியிடப்பட்டது. 1991 மே 21 அன்று மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த ராஜீவ்காந்தி மனித வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தார். அந்த நேரத்தில் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனின் இணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார் கோபாலகிருஷ்ண காந்தி. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு நள்ளிரவில் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கு வந்த சேஷன் தேச பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதால் அப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த மக்களவைத் தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேச பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக உள்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சேஷன் கூறியதாக கோபாலகிருஷ்ண காந்தி எழுதியுள்ளார். நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அன்றைய பிரதமர் சந்திரசேகர் தெரிவித்ததாகவும் சேஷனின் ஆலோசனையை வெங்கட்ராமன் ஏற்கவில்லை என்றும் கோபாலகிருஷ்ண காந்தி தெரிவித்துள்ளார். சபரிமலையில் நடிகர்கள் கார்த்தி, ரவிமோகன் ஆகியோர் தரிசனம் செய்தனர். நடிகர் ரவிமோகன் உடன் வந்த கார்த்தி முதல் முறையாக 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார். கன்னிசாமியாக வந்திருப்பதாகவும் மகரவிளக்கு தரிசனத்திற்கு மீண்டும் வருவேன் என்றும் கார்த்தி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழியை ஊக்குவிக்கும் விதமாக உத்தரகண்ட் மாநிலத்தின் 13 கிராமங்களில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தின் 2வது அலுவல் மொழியாக சமஸ்கிருதம் இருக்கிறது. இந்நிலையில் சமஸ்கிருதத்தை வளர்க்கும் நோக்கத்தில் 13 கிராமங்களில் புதிய திட்டத்தை செயல்படுத்த அம்மாநில அரசு திட்டமிட்டு வருகிறது. அதன்படி சமஸ்கிருதத்தை கற்க விரும்பும் பள்ளி மாணவிகள் SC/ST மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இயக்குநரும் நடிகருமான அனுராக் கஷ்யப் தான் ஷாருக் கானை விட பிஸியாக இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். சாதி எதிர்ப்பு போராளி ஜோதிராவ் ஃபுலேவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள ஃபுலே திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்ததற்கு காட்டமான எதிர்ப்பை நேற்று பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் திரைப்பட வாய்ப்புகளை இழந்துவிட்ட விரக்தியில் அவர் புலம்புவதாக சிலர் ட்ரோல் செய்தனர். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள கஷ்யப் திரைப்படத்துறையில் முன் எப்போதையும் விட தீவிரமாக இயங்கி வருவதாகவும் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை விட பிஸியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். நடிகராக 2028 வரை தன்னிடம் தேதிகள் இல்லை என்றும் அதோடு 5 திரைப்படங்களை இயக்கிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தன்னை ட்ரோல் செய்தவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். தேவ், டி, கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் உள்ளிட்ட பாலிவுட் படங்களை இயக்கியவரான அனுராக் கஷ்யப் இமைக்கா நொடிகள், லியோ, மகாராஜா உள்ளிட்ட தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார். கடந்த 96 ஆண்டுகளாக ஒரு நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், உலகின் மிகச்சிறிய நாடாக அறியப்படும் வாட்டிகன் சிட்டியில்தான் அந்த நாடு உருவானது முதல் தற்போது வரையிலும் ஒரு குழந்தை கூட பிரசவிக்கவில்லை என்கிறார்கள். காரணம், வாட்டிகன் சிட்டி மிக சிறிய பரப்பளவில் இத்தாலி தலைநகரான ரோம் நகருக்குள் அமைந்திருக்கிறது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் ஒரு மகப்பேறு மருத்துவமனை கூட இல்லை. வாட்டிகனில் வாழும் மக்களுக்கு எந்த ஒரு மருத்துவ அவசரம் என்றாலும் அருகில் உள்ள ரோம் நகருக்குத்தான் செல்கிறார்கள். அப்படித்தான் கர்ப்பிணி பெண்களும் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் வாட்டிகனில் ஒரு குழந்தை கூட பிறந்ததில்லை என்று சொல்கிறார்கள். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்ப மத்திய அரசு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அரசமைப்பு விதி 143 படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்புவது குறித்து மத்திய உள்துறை, சட்ட மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகங்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றன. குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்பப்பட்டால் அதனை ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டால் அதனை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கும் என்பதால் குடியரசுத் தலைவர் பரிந்துரை அனுப்ப மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக சட்ட அமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன. இதற்காகவே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி
டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து சாதகமாக இல்லாவிட்டால் காலக்கெடு நிர்ணயம் செய்வதை எதிர்த்து அவசர சட்டம் கொண்டு வருவதற்கும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதில் மாநில கல்லூரி மாணவர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன், முன்னாள் முதல்வர் அண்ணா உள்ளிட்ட பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்துள்ளதாகவும், நோபல் பரிசு வென்ற சர் சி வி ராமன் மற்றும் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரிகளில் படித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். புகழ்பெற்ற இந்த கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறித்து வேதனை தெரிவித்த நீதிபதி, குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கல்வித்துறை உயரதிகாரிகள், காவல் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். மேலும் 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்ற பழமொழிக்கேற்ப மாணவர்கள் மோதல்களை தடுக்க நீண்டகால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களை நடத்தி மாணவர்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் அறிவுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள சொகுசு விடுதியின் 60 அறைகளை அமலாக்கத்துறை கையகப்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தை மையமாக கொண்டு இயங்கி வந்த 2 வணிக நிறுவனங்கள் அதிக லாபம் தருவதாக கூறி ஏராளமான மக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டன. இது தொடர்பாக கொல்கத்தா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் விசாரித்தனர். மோசடியில் ஈடுபட்ட 2 நிறுவனங்களுக்கு சொந்தமான சொகுசு விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியின் 60 அறைகள், காலி நிலம் என 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. அறைகள் கையகப்படுத்தப்பட்டிருப்பதால் அவற்றில் தங்கியிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கோவையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவ்வப்போது கோவைக்கு வந்து ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த வகையில் கோவை சங்கனூர் பகுதியில் கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்று விடுமுறை என்று கூறிவிட்டு காரில் புறப்பட்டுச் சென்றார். இந்தியாவில் சிறுபான்மையினர் நலனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற வங்கதேசத்தின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது. வங்கதேசம் முதலில் தங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மையினரின் நலன்களை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பாக மேற்கு வங்காளத்தின் முர்ஷிதாபாத்தில் வன்முறைகள் அரங்கேறின. 3 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஏராளமான பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன. இந்த சூழலில் வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸின் ஊடக செயலாளர் மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் நலனை உறுதி செய்ய இந்தியாவிடம் கேட்டுக் கொண்டார். இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா பதிலளித்துள்ளார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் நலன் காப்பதில் அந்நாட்டு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அட்டூழியங்களில் ஈடுபட்டவர்கள் எந்த நடவடிக்கையுமின்றி சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் ரந்தீஸ் குற்றம் சாட்டினார். தங்கள் நாட்டு அவலங்களை மறைக்கவே சற்றும் நேர்மையின்றி அண்டை நாட்டை வங்கதேச அரசு குறை கூறுவதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஷேக் ஹசீனா வங்கதேச பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின் அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் தொடர்ந்து சீர்குலைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆலயத்தில் கடந்த 7ஆம் தேதி குடமுழுக்கு விமர்சையாக நடந்தது. குடமுழுக்கு முன்பாக காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பராமரிப்பு பணிகள் முறையாக செய்யப்படவில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 3 வழக்குகள் தொடுக்கப்பட்டன. முறையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட பிறகே குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் கோவிலின் உறுதித்தன்மை குறித்தும் பராமரிப்பு பணிகள் குறித்தும் ஆய்வு நடத்த ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவினர் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஐஐடி நிபுணர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவினர் ஆய்வு நடத்தினர். பொன்னேரியில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் புறப்பட்டுச் சென்றவுடன் அலங்கார தோரணத்தில் கட்டப்பட்டிருந்த பழங்களை மக்கள் அள்ளிச் சென்றனர்.
பொன்னேரியில் நடந்த அரசு விழாவில் முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி புறப்பட்டுவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் அலங்கார வளைவில் வைக்கப்பட்டிருந்த காய் பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பறித்துச் சென்றனர். குறிப்பாக தர்பூசணி பழங்களை முதலில் பொதுமக்கள் பிடுங்கி அங்கேயே உடைத்து சாப்பிட்டனர். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் அலங்கார வளைவில் வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க உதவின. தொடர்ந்து வாழைப்பூ, செவ்வாழை, அன்னாசி உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். மதுரையில் சச்சின் திரைப்படத்தின் ரீ-ரிலீஸையொட்டி விஜய் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்றதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சச்சின் திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இன்று ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி மதுரையில் விஜய் ரசிகர்கள் இருசக்கர வாகனத்தில் திரையரங்கத்திற்கு ஊர்வலமாக வந்தனர். அப்போது பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே நிறுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே காஞ்சிபுரத்தில் சச்சின் படம் வெளியானதையொட்டி ரசிகர்கள் விஜயின் புகைப்படத்திற்கு பாலாபிஷேகம் செய்தும் பேண்ட் வாத்தியங்களுடன் நடனமாடியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கோடை வெயில் கொளுத்தும் நிலையிலும் பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டுவிட்ட நிலையிலும் குளிர்வாச ஸ்தலங்களில் குவிந்து வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதில் இந்த ஆண்டு என்ன ட்ரெண்ட் என்ற விவரத்தை பிரபல விடுதிகள் சேவை நிறுவனமான Booking.com வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் தேடுதல் பட்டியலில் கோடை வாசஸ்தலங்களில் தமிழ்நாட்டின் ஊட்டி முதலிடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணாலி, டார்ஜிலிங், ரிஷிகேஷ், மூனார், ஸ்ரீநகர் ஆகிய இடங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இந்த ஆண்டு மடிக்கேரி, கேங்டாக் போன்ற ஊர்களுக்கு செல்லவும் மக்கள் ஆர்வம் காட்டுவதாக Booking.com தெரிவித்துள்ளது. சுற்றுலாவுக்கு செல்ல விரும்பும் பெரிய நகரங்கள் பட்டியலில் பெங்களூரு, மும்பை, டெல்லி, ஹைதராபாத் ஆகியவை முதல் 4 இடங்களில் இருப்பதாக Booking.com தெரிவித்துள்ளது. அரசமைப்பு பிரிவு 142 அணு ஆயுத ஏவுகணை என துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்திருப்பது பிரச்சினைக்குரியது என்று மூத்த வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான கபில் சிபல் கூறியுள்ளார். ஜெகதீப் தன்கரின் கருத்தால் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தீர்ப்பு தங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கையில் அதனை உச்சநீதிமன்றத்தின் ஞானம் என குறிப்பிடும் அரசாங்க அதிகாரிகள் தீர்ப்பு ஒத்துப்போகாத போது அதன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என கூறியுள்ள கபில் சிபல் நீதித்துறை அமைப்புகள் மீது நாம் தாக்குதல் நடத்தக்கூடாது என தெரிவித்துள்ளார். சுதந்திரமான நீதித்துறை இல்லாவிட்டால் அனைத்து உரிமைகளுக்கும் ஆபத்து ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல ஜெகதீப் தன்கரின் கருத்துக்களை விமர்சித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா ஆளுநரின் அதிகாரங்களை RSS மற்றும் பாஜக தவறாக பயன்படுத்துவதை நியாயப்படுத்துவதைப் போல அவரது கருத்துக்கள் இருப்பதாக சாடியுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்தை பறிக்கும் கூட்டாட்சியை பலவீனப்படுத்தும் பரந்த யுக்தியின் ஒரு பகுதிதான் இந்த கருத்துக்கள் எனவும் கூறியுள்ளார். ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் 27 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தவிர இதே வழக்கில் DCBL நிறுவனத்தின் 377 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. பாரதி சிமெண்ட் நிறுவனத்தில் DCBL நிறுவனம் செய்த முதலீடுகளில் முறைகேடு நடைபெற்றதாக 14 ஆண்டுகளுக்கு முன்பு தொடுக்கப்பட்ட வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதே விவகாரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி மீது 12 ஆண்டுகளுக்கு முன்பு CBI வழக்கு பதிவு செய்திருந்தது. நியோமேக்ஸ் குழுமத்திற்கு தொடர்புடைய 600 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. ஏற்கனவே அந்த குழுமத்துக்கு தொடர்புடைய 207 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை கடந்த 2023ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருந்தது. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின்படி இந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதில் மாநில கல்லூரி மாணவர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன், முன்னாள் முதல்வர் அண்ணா உள்ளிட்ட பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்துள்ளதாகவும், நோபல் பரிசு வென்ற சர் சி வி ராமன் மற்றும் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரிகளில் படித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். புகழ்பெற்ற இந்த கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறித்து வேதனை தெரிவித்த நீதிபதி, குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க
அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கல்வித்துறை உயரதிகாரிகள், காவல் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். மேலும் 5 விளையாதது 50 விளையுமா என்ற பழமொழிக்கேற்ப மாணவர்கள் மோதல்களை தடுக்க நீண்டகால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்களை நடத்தி மாணவர்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் பலத்த மழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி விதைத்த நிலையில் செய்துங்கநல்லூர், கருங்குளம், நாட்டார்குளம், விட்டிலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 20 விழுக்காடு பேருக்கு இரத்த சர்க்கரை அளவு இயல்புக்கு மாற்றாக இருப்பது ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளது. நீரிழிவு நோய் இல்லாத மக்களில் 20% மேற்பட்டவர்களின் இரத்த சர்க்கரை அளவு இயல்புக்கு மாறாக இருப்பதாகவும், ஆனால் இதுகுறித்து அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் காவேரி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காவிரி மருத்துவமனை மருத்துவர்கள் குழு 3971 பேரிடம் சோதனை நடத்தியது. இதில் 1246 பேருக்கு நீரிழிவு நோயும் 572 பேருக்கு இரத்த சர்க்கரை அளவு இயல்புக்கு மாறாகவும் இருந்திருக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு இயல்புக்கு மாறாக இருப்பவர்களில் பெரும் பகுதியினர் உடற்பருமன் கொண்டவர்களாகவும் கார்போஹைட்ரேட் உணவுகளை அதிகமாக எடுத்துக் கொள்பவர்களாகவும் இருப்பது அந்த சோதனையில் தெரியவந்துள்ளது.